வணக்கம்ங்க. இன்றைக்கி நாம் சும்மா இருக்கிற நேரத்தில் இவ்வளோ வேலை செய்யலாமான்ற மாதிரி நம்ம நேரத்தை பயனுள்ளதாக எப்படி மாற்றலான்றதுக்கான டிப்ஸை பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், முதல்ல நாம் பார்க்க போகிறது இந்த பூண்டுகளை எப்படி பதப்படுத்தி வச்சிடலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலான்றதுக்கு தான். பூண்டு எப்போவுமே வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் அது மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் அப்படியே நல்லா கையில் உதிர்த்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கிளியர் ஆக்கிடுங்க. அதில் இருக்கிற அந்த பொக்கை பூண்டு, கொஞ்சம் பூச்சி இதெல்லாம் இருந்ததுன்னா அதை நம்ம செக்ரிகேட் பண்ணி எடுத்துடணும். இல்லை நம்ம மொத்தமாக அப்படியே கொட்டி வச்சுட்டோம். சில பேர் கவரோடு வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருவாங்க. அப்போ பூண்டுக்குள்ளே பூர்ணம் பிடிக்க ஆரம்பிக்கும், புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா உணர விட்டுறணும் பூண்டு. இதை வெயிலெல்லாம் போட்டு காய வைக்கக்கூடாதுங்க, சருகாயிடும். பூண்டு நம்ம எப்போவுமே நீங்கள் ஒரு 2 கிலோ 3 கிலோலாம் வாங்குறீங்க, வீட்டில் அப்படியே வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஓட்டை உள்ள பாக்ஸாக பார்த்துக்கோங்க. இல்லை மூங்கில் தட்டு, இல்லை இந்த மாதிரி நார்கூடைகள்லாம் இருக்கும், இயற்கையான இந்த நார்கூடைகள், அது மாதிரி இதில் கொட்டி வச்சிடலாம். ஜன்னலுக்கு பக்கத்தில், அதாவது வெயில் அடிக்கிற ஜன்னலுக்கு பக்கத்தில் பூண்டு எப்போவுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா நாளடைவில் அந்த பூண்டெல்லாம் அப்படியே சருகாக மாறிடும். இங்கே பாருங்கள், நான் எப்போவுமே ஸ்டோர் ரூமில் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி இந்த மாதிரி கூடையில் போட்டு வச்சுருவேங்க. மாத கணக்கில் இருக்கும். நாங்கள் எப்போவுமே ஒரு 3 கிலோ 4 கிலோ வாங்கிப்போம். 6 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி ரசப்பூண்டாக இருக்கட்டும், இல்லை பெரிய பூண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம பூண்டு, ஒரு பூண்டு கூட வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு செடிகளுக்கு உரமாக போடுங்க. இல்லை நல்லா கருக வச்சு பொடியாக்கி ஹேர் டை எண்ணெயில் குழச்சி இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக பயன்படுத்துங்க. சும்மா இருக்கிற நேரம் நம்ம உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் பூண்டு எடுத்து உரித்து அதே மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அவசரத்துக்கு நமக்கு பூண்டு தேவைன்னா உடனே எடுத்துக்கலாங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணுறது. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிற நேரமோ இல்லை டிவி பார்த்துட்ருக்கிற நேரமோ நாம் இந்த மாதிரி சின்ன வேலைகளை நம்ம கையில் செய்துக்கிட்டே நம்மளுடைய நேரத்தை பொழுதுபோக்கலாம். அப்போ நமக்கு வேலைக்கு வேலையும் ஆச்சு. அவசரமாக நம்ம சமைக்கிற நேரங்களில் இது போல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது எப்போவுமே நமக்கு பயன்படுங்க. அதனால் முடிந்த வரை இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய சமையல் நேரம் நிறைய மிச்சமாகும். வேலைக்கு போகிறவங்களுக்கு இது அதிகமாகவே பயன்படும். அடுத்து வெங்காயம். இந்த வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப விலையாக இருக்கும். அந்த விலையாக இருக்கிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குதுன்னா அப்போது நீங்கள் 6 கிலோ 5 கிலோ அப்படி வாங்கி வச்சுக்கலாம். வாங்கிட்டு சும்மா கையாலே மேல் தோலை அப்படியே நல்லா உதிர்த்து விட்டுடுங்க. பூண்டுக்கு பண்ணுற மாதிரி அதை புடச்சி எடுத்து கொஞ்சம் தரம் பிரித்து வைக்கலாம். இப்போ நிறையாலாம் வாங்குறீங்கன்னா தாராளமாக இது போல் செய்து வைக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் அதிகமாக வாங்குவேன். சின்ன வெங்காயம்னா ஒரு 2 கிலோ தான் வாங்கிப்பேன். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை முக்கியமான டிஷ்ஷுக்கு மட்டும்னா அவங்க கூட இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இதை செய்ய ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். நல்லா புடச்சி எடுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது தனியாகவும் ஒரு மீடியம் சைஸாக இருக்கிறது தனியாகவும் போட்டிங்கன்னா இந்த சின்ன வெங்காயம்லாம் 6 மாதம் வரைக்கும் அப்படியே கிடக்கும். நான் பாருங்கள், பெரிய வெங்காயத்தை கூட இந்த மாதிரி கூடையில் கொட்டி வச்சுருவேன். ஒரு 5 கிலோ 4 கிலோ அப்படி மொத்தமாக நாங்கள் வாங்கி வச்சுப்போம். இப்போ அடுத்து நாம் தேங்காயை எப்படி ஸ்டோர் பண்ணலாம். நம்ம திடீர்னு ஒரு சட்னி அரைக்கணும்னு நினைப்போம் அவசரத்தில். இல்லை தேங்காய் ஒரு துருவல் ஒரு பொரியலுக்கு போடணும்னு நினைப்போம். அந்த நேரம் தேங்காய் உடைக்கிற மாதிரி இருக்கும், உடைச்ச தேங்காய் கூட இருக்காது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இப்போ நீங்கள் முழுசாக தேங்காய் வாங்கும் போது அதை அப்படியே நீங்கள் கவரில் சுற்றி ஃப்ரீசரில் ஒரு நைட்டு போட்டு வைக்கலாம். இல்லை என்ன மாதிரி இது மாதிரி உடச்சிருங்க. நான் இப்படி தான் உடச்சிட்டு ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் அப்படி போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டு நம்ம கீண ஆரம்பிச்சிட்டோன்னா ஈஸியாக அந்த கொட்டாங்குச்சியில் கொஞ்சம் கூட அது ஒட்டாமல் கஷ்டம் இல்லாமல் கீண வந்துடும். இல்லை அந்த கொட்டாங்குச்சியை அப்படியே நல்லா தட்டி எடுத்துடுறேன், நான் இது இடிகல்லில் வச்சு தட்டி எடுக்கிறேன்னா அது மாதிரியும் நீங்கள் தட்டி எடுக்கலாங்க. முழுசாகவே தேங்காய் வந்துடும். வெளித்தோலை எடுக்கணும்னு நினைக்கிறோம், பீலரை வச்சு அந்த மேல் ப்ரௌன் தோலை நீங்கள் சீவி எடுத்துகிட்டு துருவி வச்சுக்கலாம். இல்லை மிக்சியில் போட்டு நல்லா சுற்றி அப்படியே பூ மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் எப்போவுமே தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவேன். சமையலில் அதிகமாக தேங்காய் பயன்படுத்த மாட்டேன். அதனால் இது போல் கீனி எடுத்து வச்சுருவேன். நான் தோலோடு தான் பயன்படுத்துறது எப்போவுமே. இந்த மாதிரி கீனி எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேங்க. இல்லைன்னா ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சிடலாம். நீங்கள் அந்த மாதிரி மேல் தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு சுற்றி பூ மாதிரி எடுத்து ஜிப்லாக் கவரில் சின்ன சின்ன கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா பெரிய ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணி எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பூ மாதிரி வச்சிங்கன்னா சின்ன சின்ன கவரில் போட்டிங்கன்னா அது வேஸ்ட் ஆகாமல் 6 மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம். நான் இந்த மாதிரி போட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். 6 மந்த்து, ஒரு 6 மாதம் வரைக்குமே நமக்கு இந்த தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கும். அது தன்மையும் அதிகமாக மாறாது. ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக செய்து பாருங்கள். இப்போ பாருங்கள், அடுத்து இஞ்சி. இந்த இஞ்சியெல்லாம் கொஞ்சம்
நம்ம மார்க்கெட்லாம் போய் வாங்கினோன்னா 1 கிலோ 60 ரூபாய் 70 ரூபா தான். இஞ்சி அதிகமாக பயன்படுத்துகிற வீடுகளில் நம்ம இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்கும் போது, அதிகமாக வாங்கும் போது. இப்போ நான் இஞ்சி வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே தேவைப்படும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ இஞ்சி வச்சுருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நல்லா விளைஞ்ச முத்தல் இஞ்சியை தாங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும். பிஞ்சு இஞ்சியெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. அந்த அட்டைப்பெட்டியில் டிஷ்யூ பேப்பரை அடியில் போட்டுட்டு, அது மேலே இந்த பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் அப்படி தூவி விடுங்க. அதுக்கு மேலே இந்த இஞ்சிகளை அப்படியே அடுக்கிடுங்க. இந்த இஞ்சியில் மண்ணெல்லாம் இல்லாமல் சும்மா கையிலேயே அப்படியே தொடச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சம் மண் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே இன்னொரு லேயர் டிஷ்யூ பேப்பரை போட்டு அதுக்கு மேலே இந்த பேக்கிங் சோடாவை தூவி மறுபடியும் லேயரை அடுக்க வேண்டியது தான். உங்கள்கிட்ட எவ்வளோ இஞ்சி இருக்குதோ அந்த மாதிரி இதை செய்யுங்க. ஏன் இந்த டிஷ்யூ பேப்பர் பேக்கிங் சோடா போடுறோன்னு சொன்னால், இஞ்சியோட ஈரத்தன்மையும் போகாமல் இருக்கும், இஞ்சியோட இயற்கை தன்மையும் மாறாமல் இருக்கும். இஞ்சி வந்து ஈரம் ஆயிடுச்சுன்னா பூரண பூத்துரும், சலசலன்னு ஆகிடும். அதனால் அது எதுவுமே ஆகாது, சுருங்கியும் போகாது. இந்த தன்மையை அப்படியே ரீட்டைன் பண்ணுறதுக்காக அந்த பேக்கிங் சோடா ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் அந்த பேக்கிங் சோடாவை தூவி நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரையும் பாதுகாப்புக்கு போட்டு வைக்கிறோம். மேலேயும் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த டப்பாவை ஃப்ரீசரில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படியெல்லாம் அவசியமே இல்லைங்க. இதை சும்மா நீங்கள் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல வச்சுட்டா போதும். உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ இஞ்சி, அப்போ வந்து நீங்கள் இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் தாராளமாக ஒரு 3 மாதம் வரைக்கும் இஞ்சியை ஸ்டோர் பண்ணலாம். அதோடைய தன்மை அப்படியே இருக்கும். இல்லை, நான் வந்து இந்த மெத்தட் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் செய்ய போகிற மெத்தடு, நல்லா இஞ்சியை வந்துட்டு தோல் எடுத்துடணும். மேலாக்க அந்த தோலை எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. இஞ்சியை நல்லா அலசி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரோ இல்லை துணியோ வச்சு நல்லா தொடச்சிருங்க. பேப்பர் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. தொடச்சிருங்க. அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு காட்டன் துணி வச்சு நீங்கள் தொடச்சிடலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த இஞ்சியை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா டிஷ்யூ பேப்பர் அது மேலே இருக்கிற மாய்ஸ்சரை நல்லா உறிஞ்சி எடுத்துரும். இல்லைன்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை காட்டன் துணி பெஸ்ட்டு, அதை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு கப்பையும் வந்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி தொடச்சி எடுத்த இஞ்சிகளை நல்ல பீசஸாக நறுக்கி எடுத்துடலாம். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நறுக்கி எடுத்துக்கோங்க. சாப்பிங் போர்டும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் தண்ணீர் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் சாப் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நாம் உட்காந்துட்டு வேறு ஏதோ ஒன்று, இல்லை ஒரு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம், இல்லை சும்மா பொழுது போகாமல் இருக்கிறோம் அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்து வச்சிட்டோன்னா நமக்கு நிறைய வேலைகள் வந்து மிச்சமாகிற மாதிரி இருக்கும் கிச்சனில். இதே போல் நிறைய டிப்ஸுங்க இருக்குதுங்க. ஆனால் முக்கியமான சில விஷயங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் உடனே அரைக்கிறதுக்கு, இல்லை உடனே ஒரு இஞ்சி தேவை, அப்போ தோல் எடுக்கணும், அதை நறுக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த நறுக்கின இஞ்சி ஒரு கப்பில் போட்டு மேலே குக்கிங் ஆயில் ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் சேருங்க. இந்த அளவுக்கு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதே இஞ்சியை நீங்கள் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு இதே மெத்தடில் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு தேன் கலந்து அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அதே மாதிரி ஏதாவது கொஞ்சம் வயிறு உப்புசமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த தேன் இஞ்சியை ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு நான் மோஸ்ட்டாக இதை தான் யூஸ் பண்ணுவேன். எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது பூண்டு அதிகமாக நான் தோலோடு சேர்ப்பேன். இஞ்சி மட்டும்தான் அந்த டைமுக்கு நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால் இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் போட்டுட்டிங்கன்னா 6 மாதமானாலும் இந்த இஞ்சியோட தன்மை மாறாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். நம்ம அப்படியே துருவி வச்சு ஏர்டைட் பாக்ஸில் ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோன்னா டீக்கெல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மெத்தடில் சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்துட்டோன்னா நம்மளுடைய ஃப்ரீ டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், டென்ஷன் இல்லாமல் சமைக்கிறதுக்கும் வழிவகுக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.